எக்ஸாம் என்னதான் வருஷத்துல 365 நாள் இருந்தாலும் நம்ம ஒரு வாரம் மட்டும்தான் படிப்போம். அப்போ மற்ற நாள் புக்ல படம் பார்ப்போம். அதுவும் என்ன மாதிரி லெசன்ஸ்லாம் ஒரே நாள் தான் படிப்போம். இதை ஒன்றும் சும்மா பண்றதில்ல, கணக்கு போட்டு பண்ணுவோம். இப்போ 6 மாசம் இருக்கா, ஒரு மாசம் நல்லா என்ஜாய், அப்புறம் 5 மாசம் நல்லா படிப்பு, அப்புறம் 5 4 ஆகும், 4 3 ஆகும், 3 2 ஆகும், 2 1 ஆகும். கடைசியில ஒரு நாள் ஒரே நாள் சும்மா புள்ளி மாதிரி படிப்போம்ல. இந்த ஒரு நாள் படிச்சு நம்ம என்ன எழுதவா போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம். ஆனா சாமி கிட்ட பாஸ் மட்டும் ஆகணும்னு வேண்டிக்குவோம். காசா பணமா பாஸ் ஆக்கி விட்டுரு கடவுளே. அந்த ஒரு நாள் எங்க மூளை எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? சினிமாவில் பார்த்தது, ஃபோனில் பார்த்தது, ரோட்டில் பார்த்தது, வசனம், கவிதை, பாடல் எல்லாமே பிரெயின்ல ஓடிட்டே இருக்கும். டைவர்ட் ஆன விட்டுருவோமா? போராடுவோம். போராட்டம் இல்லாம வாழ்க்கை இல்லை. உன்னால் முடியாது, யாருனாலும் முடியாது. இப்படியெல்லாம் மோட்டிவேட் பண்ணி ஒரு ரவுண்டு வாசிப்போம். எக்ஸாமுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு தெரியும், ஞாபகம் இருக்குன்னு நம்புவோம். ஏன்னா நம்பிக்கை அதானே எல்லாம். அதிக மார்க் எடுக்கிறவங்களோட போராட்டத்தை பற்றி எல்லாராலும் பேசப்படுது. ஆனால் எங்களோட போராட்டங்களை யாரும் மதிக்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் அதுக்கெல்லாம் கவலையும் படுறதில்ல. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. போராட்டங்கிறது டாப்பருக்கும் இருக்குது, பாஸ் ஆகிறவனுக்கும் இருக்குது, ஃபெயில் ஆகிறவனுக்கும் இருக்குது. போராட்டத்திற்கு ஒரு சல்யூட்.